ஆல் ரைட் நண்பா. ஸோ ஃபைனலி அந்த நாள் வந்துடுச்சு. நம்ம வந்து சம்மர் ஸ்லாம் 2024 வந்து பார்க்க போகிறோம். சைல்ட்ஹுட்லேருந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம் வந்து என்னோட ஒரு ஃபேவரட் பேப்பர் நம்ம சொல்லலாம். ஐ மீன் பெரிய பேப்பரில் சம்மர் ஸ்லாம் ஒன்று ஆஃப்டர் ரெசல்மேனியா. ஸோ லிட்டரலி டவுடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேங்கர் ஷோ வந்து கொடுக்க போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஹோப் வந்து இருக்குது. ஏன்னா ஆஃப்டர் ரெசல்மேனியா 40க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு பெரிய பேப்பர் இது. அண்ட் இங்கே தான் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் நம்ம வந்து பார்ப்போம். சம்மர் ஸ்லாம்னாலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய டைட்டில் சேஞ்சஸ், பிட்ரேயல் அண்ட் சர்ப்ரைசஸ்லாம் வந்து பார்ப்போம். பட் ட்ரிபிள் சேரால் மேபி வந்து இந்த வேர்டை வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது மேபின்னு. ஓகே ஃபைன். அண்ட் இந்த சம்மர் ஸ்லாமோட ஒரு பெரிய ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து ஒரு பர்சனுக்காக வந்து வெயிட் பண்ணுறாங்க. அண்ட் அது யாருன்னு நீங்களே வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை த வே நான் டேட் அண்ட் டைம் சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இது யூஎஸ்ஏல வந்து 3ஆம் தேதி வந்து நடக்க போகுது. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து நம்ம 4ஆம் தேதி பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, நாளைக்கு தான் சில மணி நேரம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ 4ஆம் தேதி காலங்காத்தால் 4:30 மணிக்கு நீங்கள் வந்து சண்டே அன்றைக்கி வந்து பார்க்கலாம். ஓகேவா? 4:30 மணிக்கு லைவாக நீங்கள் வந்து சண்டே அன்றைக்கி பார்க்கலாம். ஸோ வேலை, காலேஜில், இந்த ஸ்கூல் அந்த மாதிரி போகிற மாதிரி எந்த வேலையும் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ஜாலியாக பார்க்கலாம். ஆமாம், இந்த சம்மர் ஸ்லாம் நம்ம வந்து எங்கே பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எப்போவுமே ராஸ் மேக்டன் பார்ப்பீங்களா, அதே சேனலில் நீங்கள் வந்து சம்மர் ஸ்லாமே வந்து பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இது டிவி இல்லை ப்ரோ, ஏதோ ஒரு காரணத்தால் நான் வந்து வெளியே இருக்கேன் அண்ட் என்னால் பே கூட பண்ண முடியாது, ஆனால் பார்த்தே ஆகணும், ஏன்னா ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது அண்ட் அது பார்த்தே ஆகணும்னா அதுக்கும் வந்து சில ஏற்பாடெலாம் இருக்குது. பட் அது வந்து என்னால் கேரண்டியாக வந்து தர முடியாது. அது நீங்கள் வந்து இன்டர்நெட் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு வித்தியான ஆளுனா நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். பட் அதுக்கான இதெல்லாம் வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராமில் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் இன்ஸ்டா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அங்கே நான் வந்து உங்களுக்கு அதோட லிங்க்கும் இல்லை வந்து இதெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுறேன். பட் அதுக்கு கேரண்டி கிடையாது. அண்ட் நான் சொல்லி ஆகணும், இந்த வாட்டி சம்மர் ஸ்லாமோட மேட்ச் கார்டு பார்த்தீங்கன்னா கார்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்குது. ஐ மீன் தேவையில்லாத மேட்ச்னு நம்ம எந்த மேட்சையும் வந்து சொல்ல முடியாது. எல்லா மேட்சும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைன் படி வந்து டபிள்யூ வந்து நல்லாவே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக நம்மளோட டாம் அண்ட் ஜெரி, அதாவது ட்ரூ அண்ட் சிஎம் பங்க் அந்த ஃபியூடு பார்த்தீங்கன்னா சதுக்கியே வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மேட்ச் கார்டும் வந்து தரமாக இருக்குது. ஓகே, ஸோ நான் எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்டேன். அண்ட் எஸ், நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் சம்மர் ஸ்லாமோட ரிசல்ட் ப்ரெடிக்ஷன். வாங்க ஆரம்பிப்போம். ஸோ நம்மளோட முதல் மேட்ச் வந்து சாமி ஜெயின் வர்சஸ் பிரான் பிரேக்கர் ஃபார் த இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப். போன பேப்பர்லேயே பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் வந்து அந்த டைட்டில் வந்து ஜெயிச்சிருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி பார்த்தோன்னா பிரான் பிரேக்கர் டாமினேட்டாக வந்து டவுடி பார்த்தோன்னா புக் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் ரிகோசி எந்த மாதிரி ஒரு பொழுது அமுச்சு விட்டார் நம்ம எல்லாருமே பார்த்துருந்தோம். பட் மணி இந்த பேங்க் பேப்பரில் பார்த்தோன்னா பிரான் பிரேக்கர் தோற்றுருப்பார். அண்ட் அந்த பேப்பரில் என்னடா இது மொக்க பண்ணிட்டாங்க அந்த மாதிரி நமக்கு வந்து ஃபீல் ஆகும். பட் அகைன் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மேட்ச் நடக்குது. ஸோ டவுட்டே கிடையாது, இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஐ திங்க் நான் வந்து 99% வந்து சொல்லுவேன் பிரான் பிரேக்கர் வந்து இங்கே உங்களோட நியூ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் வந்து ஆகலாம். ஏன் ப்ரோ 99 அந்த 1% என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா மேபி இல்ஜா டிராகனும் நீங்கள் வந்து மறுக்கிறீங்க. ஸோ எஸ், என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பிரான் பிரேக்கர் தான் வந்து ஜெயிக்கணும். அண்ட் சம்மர் ஸ்லாம் ஒரு புது ஃபீல் வரணும். அண்ட் இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேஸில் பிரான் பிரேக்கர் வந்து ஆஸ் அ இன்டர் கான்டினென்டல் சாம்பியனாக வந்து மாறணும். அண்ட் அதுக்கப்புறம் சாமி என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது பிளட் லைன் ஸ்டோரி லைன் வந்து போயின்னு இருக்குது. ஜே கூட அவரோட டீமை கூட நம்ம வந்து பார்த்து வந்தோம். ஸோ அது கன்ஃபார்ம் கிடையாது. பட் இருந்தாலுமே பிரான் பிரேக்கர் வந்து இங்கே டிசர்வ் பண்ணுறாரு. ஸோ அஃப்கோர்ஸ் என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து இங்கே பிரான் பிரேக்கர் தான். தென் நம்மளோட அடுத்த மேட்ச் வந்து யூஎஸ் டைட்டிலுக்கான மேட்ச் பிட்வீன் லோகன் பவுல் அண்ட் நம்மளோட எல்ஏ நைட்டு. ஸோ ரொம்ப நாளாக பார்த்தோன்னா எல்ஏ நைட் வந்து வேறு லெவலில் ஹைப்பில் இருக்கார். ஃபேன்ஸில் பார்த்தோன்னா ஓவராக இருக்கார். இந்த மாதிரி பார்த்தா நான் வந்து நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஃபேன்ஸ் பார்த்தோன்னா ஒரே இதில் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு சூப்பர் ஸ்டாரை. பட் போக பார்த்தோன்னா அந்த இது வந்து குறைஞ்சிரும். பட் எல்ஏ நைட் கதையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து அவரை மொக்க பண்ணாலுமே வந்து ஒவ்வொரு ஷோவில் ஃபேன்ஸ் வந்து ஸ்டில் எல்ஏ நைட்டை வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து பாராட்டி ஆகணும். ஃபேன்ஸ் வந்து ஸ்டில் எல்ஏ நைட் கூட வந்து இருக்காங்க. அதே நம்ம லோகன் பால் சைடு பார்த்தோன்னா சொல்லவே தேவையில்ல, இந்த மாதிரி வந்து லோகன் பாலுக்கு ஹேட் வந்து கிடைக்கணும். அண்ட் லோகன் பால் வந்து இந்த டைட்டில் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவ்வளோ பார்த்தோன்னா அவர் வந்து இந்த டைட்டில் டிஃபெண்ட் பண்ணல, சும்மா வீட்டிலே இருந்திருக்காரு. ஷோவில் பார்த்தோன்னா அவ்வளோ வந்து அப்பியர் ஆகலை. ஸோ ஃபேன்ஸ்க்குலாம் பார்த்தோன்னா வெறி அண்ட் காண்டு இருக்குல்ல லோகன் பால் மேலே. ஸோ ஃபைனலி அது வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கிடைக்கும். அதாவது எல்ஏ நைட் வந்து லோகன் பாலை பீட் பண்ணணும். அண்ட் இங்கேயும் பார்த்தோன்னா நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது ஐ திங்க் எல்ஏ நைட் வந்து இங்கே டிசர்வ் பண்ணுறாரு. நிறைய வாட்டி பார்த்தோன்னா அவருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வந்தது. பட் டவுடி பார்த்தோன்னா அவர் வந்து தோக்க வச்சுருக்காங்க. பட் இது வந்து ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்கும். எல்ஏ நைட் இங்கே வந்து உங்களோட நியூ யூஎஸ் சாம்பியனாக வந்து மாறலாம். அண்ட் மறக்க வேணாம், லோகன் பால் மேட்ச்னாலே பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய வித்துகள்லாம் பண்ணுவார். கூட வந்து அவரோட பார்ட்னரு, ஃப்ரெண்டு, மேபி ஜாக் பாலை கொண்டு வரலாம். அண்ட் அந்த இது இருக்குல்ல நக்கிள், அதை வச்சு அவர் யூஸ் பண்ணலாம். மேபி மிஸ்டர் பீஸ்ட் வரலாம். போன வாட்டி யார் ஐசோ ஸ்பீடு வந்தார். இந்தமாரி அவர் வந்து அந்த சம்பவம்லாம் பண்ணுவார் நம்ம தெரியும். பட் எஸ், இங்கே வந்து ஒரு டைட்டில் ரீட்டைன் பண்ணுறாருன்னா மேபி இந்த ஸ்டோரியை இன்னும் வந்து லாங்காக இழுத்து போகலாம். பட் எனக்கு வந்து இங்கே இந்த ஸ்டோரியில் ஏன்னா இன்னும் வந்து இழுக்க போகிற மாரி இல்லைன்னு வந்து தோணுது. ஸோ எல்ஏ நைட் வந்து ஜெயிக்கிறது கரெக்டாக இருக்கும்னு வந்து நான் இங்கே எல்ஏ நைட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறேன். தென் நம்மளோட அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபார் த உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் பிட்வீன் பெலி அண்ட் நம்மளோட நாயா
ஜாக்ஸ். அண்ட் இந்த மேட்ச் கார்ட்லேயே நீங்கள் வந்து சொல்லலாம் ப்ரோ இந்த மேட்ச்சில் தான் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லை நீங்கள் வந்து கேட்கலாம். அண்ட் நானும் வந்து அக்ரி பண்ணுறேன். பட் இங்கே வந்து இந்த டைட்டில் மேலே தான் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நான் வந்து சொல்லுவேன். பட் நீங்கள் ஸ்டோரி லைன் படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே வந்து ஓரம் கட்டினீங்கன்னா நியா ஜாக்ஸ் அண்ட் டெஃப்னி ஸ்டாட்டன் பார்த்தா சூப்பராகவே வந்து ஒரு ஸ்டோரி லைன் வந்து கொண்டு போயின்னு இருக்காங்க. ஷேர்ஸ் ஒரு சைடில் பார்த்தா பெலி வந்து ஒரு நல்ல சாம்பியனாக வந்து நமக்கு தெரியல. புக்கிங் பார்த்தா அந்த மாதிரி இருந்திருக்கு. அவங்க சாம்பியனாக இருக்கிறதே நம்மளுக்கு வந்து தெரியல. ஸோ புக்கிங் வந்து ரொம்ப டல்லாக இருந்திருக்கு. மேபி அவங்க டைட்டில் ரீட்டைன் பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து டவுடி மேபி ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான் தோணுது. இல்லை ப்ரோ டெஃப்னி ஸ்டாட்டன் வந்து கேஷ் இன் பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி கேட்டிங்கன்னா எனக்கு பர்சனலி பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீக்கிரமாக வந்து பண்ண மாட்டாங்க வந்து தோணுது. ஐ மீன் அந்த பிரேவ் கேஸ் வச்சு யூஸ் பண்ணோம்ல சில மூமெண்ட்டு அண்ட் அதாவது டெஃப்னிக்கு பார்த்தீங்கன்னா சில மூமெண்ட் கொடுக்குறதுக்கு அந்த பிரேவ் கேஸ் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூமெண்ட் வைப்பாங்க உடனே அதை வந்து யூஸ் பண்ணி இது பண்ணுற மாட்டாங்கன்னு வந்து எனக்கு பர்சனலி தோணுது. ஸோ ஓவராலாக நான் சொல்ல வர்றது எஸ் நியா ஜாக்ஸ் வந்து ஜெயிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இன்ஃபேக்ட் அவங்க ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோன்னா தரமான ஒரு டாமினன்ஸ் வந்து காட்டினிருக்காங்க. டபிள்யூ பார்த்தோன்னா சூப்பராக வந்து புக் பண்ணுறாங்க அண்ட் ரியலி சி டிசர்வ் ஆல்சோ. ஸோ நான் வந்து இங்கே போகிறது நியா ஜாக்ஸ் ஆஸ் அ நியூ உமன் சாம்பியன் வந்து ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம வந்து டெஃப்னி ஸ்டாட்டன் அண்ட் நியா ஜாக்ஸ்க்கான கதையை வந்து பார்க்கலாம். அண்ட் நம்மளோட அடுத்த மேட்ச் வந்து உமன்ஸோட வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்கான மேட்ச் பிட்வீன் லிவ் மார்கன் அண்ட் நம்மளோட மாமி ரியா ரிப்ளி. ஸோ இங்கே வந்து ட்விஸ்ட் என்ன தெரியுமா, அதாவது நம்ம யாருக்குமே வந்து எதிர்பார்க்காத மாரி ரியா ரிப்ளிக்கு வந்து இன்ஜுரி ஆச்சு. அண்ட் அப்போ தான் பார்த்தோன்னா டபிள்யூ வந்து ஒரு செக்மேட் வச்சாங்க. அண்ட் ரியா ரிப்ளி இல்லாத நேரத்தில் பார்த்தோன்னா லிவ் மார்கன் வந்து வேறு லெவலில் வந்து சம்பவம் பண்ணாங்க. என்னென்னலாம் நம்ம பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும். டாம் வச்சு ஜட்மெண்ட் டே கூட ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்த்தோன்னா லிவ் மார்கன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் லிட்டரலி ஃபேன்ஸ்க்கும் பார்த்தோன்னா இந்த ஸ்டோரி லைன் மேலே வந்து ஒரு எப்படி சொல்கிறது அட்ராக்ஷன் வந்து கிடச்சிது. அவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ மீன் உமன் டிவிஷனில் பார்த்தோன்னா ஃபேன்ஸ் வந்து அவ்வளோ வந்து எங்கேஜாக இருக்க மாட்டாங்க, டைம் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. பட் இந்த ஸ்டோரி லைனில் பார்த்தோன்னா மெஜாரிட்டி ஃபேன்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அண்ட் இங்கே வந்து இதை பார்க்க விரும்புகிறாங்க. இன்ஃபேக்ட் நம்ம இன்னொரு சைடில் பார்த்தோன்னா ரியா ரிப்ளி இப்போ தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க அண்ட் சேலஞ்ச் பண்ணாங்க. மேட்ச் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. உடனே அவங்க டைட்டிலாக ஜெயிக்க முடியாது. ஸோ உங்களுக்கு புரியுது நான் வந்து என்ன சொல்ல வரேன்னு. ஸோ ஐ திங்க் இங்கே வந்து நம்மளோட லிவ் மார்கன் தன்னோட டைட்டில் வந்து ரீட்டைன் தான் பண்ண போகிறாங்க. ஏன்னா இது வந்து சூப்பரான ஸ்டோரி லைன். இன்ஃபேக்ட் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னும் வந்து லாங்காக கொண்டு போவாங்க. ஃபேன்ஸும் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. இது ஒன்று எப்படி ப்ரோ இது டைட்டில் ரீட்டைன் பண்ணுவாங்க அப்படி கேட்டிங்கன்னா ஒரு நம்ம ஆள் இருக்காப்புல அதை கழுத நம்மளோட டாம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா மேபி இங்கே வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்னாக இருக்கலாம். மேபி நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி அப்டேட்டில் சொல்லவில்லை அது அவர் வந்து மாமி ஹெல்ப் பண்ண வர மாதிரி மேபி அது வந்து டிஸ்ட்ராக்ஷனாக மாறலாம். அண்ட் அது வந்து லிவுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கலாம். ஏன்னா நம்ம ராலை பார்த்து வந்து அவர் வந்து பிட்ரேல் பண்ணுவார். நம்மளோட லிவ் மார்கனை ஹார்ட் பிரேக் பண்ணுவார். லிவ் மார்கன் வந்து சேட் ஆகிடுவாங்க. பட் இருந்தாலுமே பார்த்தோன்னா இங்கே சம்மர் ஸ்லாமில் ட்விஸ்ட் அடிப்பார் நம்மளோட டாம். அவர் தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முக்கியமான ஒரு ஆளாக இருக்க போகிறாரு. ஸோ ஓவராலாக சொல்லணும் உமன் டிவிஷனில் இது வந்து ஒரு சூப்பரான ஸ்டோரி லைன் போயின்னு இருக்குது. இன்னும் லாங்காக வந்து இட்டுன்னு போவாங்க. அண்ட் இதனால லிவ் மார்கன் வந்து டைட்டில் ரீட்டைன் பண்ணும் என்னோட ப்ரெடிக்ஷன். அண்ட் நம்மளோட அடுத்த மேட்ச் வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் பிட்வீன் நம்மளோட டேவன் பீஸ் அண்ட் குந்தர். ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னா எனக்கு வந்து ஈஸியாக இருந்தது ப்ரெடிக்ட் பண்ணுறது. குந்தர் தான்ப்பா ஜெயிக்க போகிறாரு, அதாவது அந்த கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட் ஜெயிச்சார்ல அப்போலாம் பார்த்தா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தது. பட் போக பார்த்தோன்னா டைம் ஆக டேவன் பீஸோட டைட்டில் லைன் பார்த்தோன்னா சூப்பராகவே வச்சு இஃப் ஐம் நாட் ராங் கோடி விட பார்த்தோன்னா இவரோட டைட்டில் லைன் வந்து நல்லா இருந்தது. ஸ்டோரி லைன் வந்து நல்லா இருந்தது. ஜட்மெண்ட் டே கூட இந்த மாதிரி அவரோட ஒர்க்லாம் பார்த்தோன்னா பயங்கரமாக இருந்தது. ஃபேன்ஸ்க்கு பார்த்தா இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அண்ட் ஃபேன்ஸ்லாம் பார்த்தோன்னா டைட்டில் லைன் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அண்ட் இந்த மேட்ச்சில் நம்ம வந்து சர்ப்ரைஸ் ட்விஸ்ட்டு வந்து என்ன எதிர்பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்மளோட ஃபின் பாலை ரொம்ப நாளாக பார்த்தோன்னா டீஸ் வந்து ஓடின்னு தான் இருக்குது. ஸோ ஃபின் பாலை எதனா வித்தியை காட்டினார்னா மேபி இங்கே வந்து டேவன் பீஸ் அதால் தோக்கலாம் அண்ட் நம்ம குந்தரை வந்து நியூ சாம்பியன் பார்க்கலாம். எனக்கு தெரியும் இது வந்து தப்பாக இருக்க போது. பட் இருந்தாலுமே நான் வந்து இங்கே குந்தரை ஆஸ் அ நியூ வேர்ல்ட் சாம்பியன் வந்து பார்க்க விரும்புவேன் இந்த சம்மர் ஸ்லாமில். ஏன்னா வந்து சம்மர் ஸ்லாம்னாலே ஞாபகம் வரணும், ஆமாம் குந்தர் இங்கே தான் சாம்பியன் ஆனாரு. அண்ட் ட்விஸ்ட்டுனா மேபி அதான் ஃபின் பேலர் இருந்தால் பண்ணுவார். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கலாம் அப்போ பேஸ் அண்ட் பர்லினில் அவர் ஜெயிக்கலாமே. பட் ஐ திங்க் பேஸ் அண்ட் பர்லினில் அவர் சாம்பியனாக போனால் நல்லாயிருக்கும். ப்ளஸ் அங்கே வந்து டேவன் பீஸ் வந்து ரீமேட்ச் கூட வந்து கேட்கலாம். ஏன்னா சாம்பியனில் ஸோ அங்கே போய் அவர் வந்து ரீமேட்ச் வந்து கேட்கலாம். ஸோ ஐ திங்க் நான் வந்து சம்மர் ஸ்லாமில் குந்தரை நியூ வேர்ல்ட் சாம்பியன் வந்து பார்க்க விரும்புவேன். ஏன்னா அவர் டிசர்வ் பண்ணுறாரு. அண்ட் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேச்சு தான், இதுக்கப்புறம் ரிங்கில் தான் நீங்கள் வந்து வீச் வந்து பார்க்க போகிறீங்க. தென் நம்மளோட அடுத்த மேட்ச் வந்து டாம் அண்ட் ஜெரி, அதாவது நம்மளோட சிஎம் பங்க் அண்ட் ட்ரூவோட மேட்ச்சு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் அவைட்டட் மேட்ச்னு சொல்லுவேன். என்னோட ஃபேவரட் இந்த மேட்ச் கார்ட்லேயே ஃபேவரட் மேட்ச் வந்து இதுதான். ஏன்னா கிட்ட 7-8 மாதமாக பார்த்தீங்க வந்து இந்த ஸ்டோரி லைன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஐ மீன் ஆஃப்டர் ரெசல்மே 40 இந்த கம்பெனியை வந்து இன்ட்ரெஸ்ட் ஆக்குனது வந்து எங்களோட ஃபியூட் தான் வேறு லெவலில் வந்து கேரி ஆன் பண்ணாங்க. அண்ட் எஸ் தரமான ஃபியூடு, நான் சொல்லி வந்து டயர்ட் ஆக மாட்டேன். அந்த மாதிரி ஸ்டோரி லைன் வந்து ரெண்டு பேர் கொண்டு போயிருக்காங்க. ஆனால் இது போதாதுன்னு நடுவில் பார்த்தீங்கன்னா
செத்தை கொண்டு வந்துட்டாங்க. இது அதுக்கு மேலே வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்னு. ஸோ செத்து வந்து இப்போ ரெஃப்ரியாக இருக்கார். செத்துக்கு வந்து ட்ரூ ஆகாது, சிஎம் பங்கும் வந்து ஆகாது, முக்கியமாக சிஎம் பங்கு வந்து ஆகாது. இப்போ நான் பழைய கதைலாம் வந்து எடுத்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா வீடு வந்து ரொம்ப லென்த் ஆகிடும். ட்ரூ வந்து எத்தனை வாட்டி தோத்தாரு, யாரால் தோத்தாரு, அவர் வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும். சிஎம் பங்கம் வந்து ட்ரூ என்ன பண்ணாருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாருமே அந்த ஸ்டோரி லைன் வந்து பார்த்துருந்துருக்கோம். ஸோ அப்படி பார்த்தாக்கா ட்ரூ வந்து இங்கே ஜெயிக்கிறாரு. ஐ மீன் நான் பார்த்துருக்கேன் சோஷியல் மீடியாவில் ட்ரூ வந்து ஜெயிக்கலான்னு. பட் ட்ரூ வந்து இங்கே ஜெயிக்கிறாருன்னா ஒரு வகையில் பார்த்தோன்னா அவ்வளோதான்டா நான் ஜெயிச்சிட்டேன், இவ்வளோ நீ வந்து எனக்கு பண்ணலை, அதுக்கு நான் வந்து பழி எடுத்துட்டேன், அப்போ கதை முடிஞ்சிருமா அந்த மாதிரி இது வரும். ஆனால் இதை கேளுங்களேன், மேபி சிஎம் பங்க் இந்த மேட்ச் வந்து ஜெயிக்கிறாருன்னா நம்மளோட செத்ரோன்ஸ்க்கும் பிடிக்காது, ட்ரூக்கும் வந்து பிடிக்காது. ஸோ அழகாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி லைன் வந்து இன்னுமே வந்து லாங்காக வந்து போகும். அண்ட் முக்கியமாக இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் சிம்பிளாக முடிஞ்சதுன்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி முடியாதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் மேட்ச் முடிஞ்சிச்சா அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கிடைக்கிற மாதிரி பார்த்தோன்னா நம்ம வந்து இந்த மேட்ச்சை முடிக்கிறது வந்து பார்க்கலாம். ஸ்க்ரூ எண்டிங்கு இல்லை வந்து யாருமே ஜெயிக்கலை அந்தமாரி செத்து வந்து இங்கே கை தட்ட வரல. அவர் பார்த்தோன்னா ரெஃப்ரியாக இருக்கார். அண்ட் ஒரு சூப்பர் ஸ்டார் ரெஃப்ரியாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து சம்பவம் வந்து நடக்கும். ஸோ எஸ் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வந்து இதில் இருக்க போகுது. ஆனால் ஓவராலாக ஒருத்தனை தான் சூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இங்கே சிஎம் பங்கு போவேன். அவர் ஜெயிச்சா தான் வந்து ஸ்டோரிலைன் வந்து இன்னுமே வந்து பயமாக போகும். ஸோ ஐ எம் கோயிங் வித் சிஎம் பங்க். அண்ட் இப்போ வந்து பார்ப்போம் நம்மளோட ஃபைனல் மேட்ச், மெயின் இவெண்ட் மேட்ச், நம்மளோட அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் பிட்வீன் கோடி அண்ட் சோலோ சிக்கோவா. ஐ நோ இந்த மேட்ச் வந்து மெயின் இவெண்ட் டிசர்வ் பண்ணல. பட் இந்த மேட்ச்சை வந்து மெயின் இவெண்ட்டில் வைக்கிறாங்கன்னா அதுக்கான காரணம் ஒரு மனுஷன் தான். அது யாருன்னே கமெண்ட்டில் வந்து போட்டுருங்க. ஓகே, பை த வே இந்த மேட்ச் வந்து இப்போது ஸ்மாக்டவுனில் பார்த்தோம். இந்த மேட்ச் வந்து ஒரு ஸ்டெப்பிள்ஸ்னு வச்சுட்டாங்க. இப்போ இந்த மேட்ச் வந்து பிளட் லைன் ரூல்ஸ் மேட்சாக வந்து இருக்க போகுது. அண்ட் பிளட் லைன் ரூல்ஸ்னாலே உங்களுக்கு தெரியும், ரெசல்மேனியா 40 நம்ம பார்த்தோம், ஒருத்தராக வந்து ரிட்டர்ன் பண்ணி அங்கே வந்து சம்பவம் பண்ணாங்க. ஸோ அதேமாரி நம்ம வந்து பார்ப்போமா அந்த மாதிரி ஒரு டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க பிளட் லைன் ரூல்ஸ்னு. ஸோ நான் வந்து சொல்ல விரும்பல, உங்களுக்கே தெரியும் என்ன கதைன்னு. ஸோ இந்த மேட்ச்சை வந்து மெயினில் வச்சுருக்காங்க, பிளட் லைன் ரூல்ஸ் மேட்ச் வேறு. ஸோ நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் பார்த்தா இந்த மேட்ச்சில் இருக்க போது ஒருத்தர் சூஸ் பண்ணணும். அஃப்கோர்ஸ் இங்கே வந்து வாய்ப்பே கிடையாது, சோலெல்லாம் வந்து ஜெயிப்பார். ஸோ இங்கே வந்து நம்மளோட கோடி தான் வந்து ஜெயிப்பார், டைட்டில் வந்து ரீடைன் பண்ணுவார். பட் அங்கே ட்விஸ்ட் அண்ட் டர்ன் தான் வந்து இந்த மேட்சோட ஒரு பெரிய காரணம். இந்த மேட்ச் வந்து மெயின் இவெண்ட்டில் இருக்கிறதுக்கான காரணமே பார்த்தோன்னா அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன் தான். மேபி ஜே கூட வரலாம், ஜிம்மி கூட வரலாம், இன்சைடு யார் ஜாக்கா ஃபாட்டு இவங்களாம் இருக்க தான் போகிறாங்க, டாலாட்டோங்கெல்லாம். அண்ட் ஃபேன்ஸ் வந்து வெறியோட வெயிட் பண்ணுறாங்க, காண்டா இருக்காங்க சோலோ மேலே. அது ஃபைனலி வந்து நடக்கலாம், உங்களோட ட்ரைவல் சீஃப் ரிட்டர்ன் பண்ணலாம். அண்ட் அவர் வந்து பொல வந்து பழக்கலாம் சோலோ சிக்கோவாவை. ஸோ இந்த மாதிரி பார்த்தா நம்ம வந்து மேபி சம்மர் ஸ்லாமோட எண்டிங் வந்து பார்க்கலாம். மேபி இது வந்து ரெசல்மேனியா 40யோட அந்த 2.2 எண்டிங் நம்ம சம்மர் ஸ்லாமில் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம இதுதான் வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் ஃபார் சம்மர் ஸ்லாம் 2024. மறக்காதீங்க, இது ஜஸ்ட் ஒரு ப்ரெடிக்ஷன் தான், இது தான்ப்பா நடக்க போகுதுன்னு சொல்ல, ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன் தான். உங்களோட ப்ரெடிக்ஷன் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள்.